உங்களுக்கும் பெருவிட பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கா? இல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கிறீங்களா? வணக்கம், நான் உங்கள் பிரவீன் பிரபு. நம்மளோட யூடியூப்ல வர கமெண்ட்டை மேக்ஸிமம் நான் படிச்சு பார்த்துருவேன். அப்போ ரெகுலரா வீடியோ போடும்போது ஒருத்தர் மட்டும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா நீங்க எப்ப பெருவிட பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, நோய் மேலாண்மை எப்படி கத்துக்கிட்டீங்க, அப்புறம் அந்த சேவல் ஃபீமேலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிருந்து வாங்குனீங்க, நெக்ஸ்ட் உங்களோட ஓன் பிளட் லைன் சொல்றீங்க இல்லைங்களா, அது எப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு அவர் கேட்டே இருப்பாரு. அவருக்காகவே இந்த ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜிஎம்எஸ் பெருவிடை சிக்ஸ் ஃபார்ம்ஸ். நம்மளோட ஃபார்ம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் இருக்குங்க. நான் இந்த பெருவிட தொழிலுக்குள்ளார எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021. அப்போ நான் ஃபுல்லாக இதில் இறங்கல. ஒரு வேலையில் இருந்தேன் மும்பையில். அப்போ எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இந்த வேலை நிரந்தரம் தானா, இல்லை ப்ரெஷராக இருந்ததுன்னா நம்ம இந்த வேலையை விட்டு அடுத்த தொழில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டான். சரி, நம்ம கோழி வளர்த்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது பெரிய ஃபார்மாக இல்லை, சும்மா ஒரு 10-15 கோழி வளர்த்தலாம், அதுலேருந்து மேலே வரலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அம்மா கிட்ட இருந்து சரி அப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுங்க. அப்புறம் 2021 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாட்கள்லேருந்து நிறைய எடுத்து ஒரு பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்பயே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. நீ வேலையில் இருக்கிற, ஒன்றா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லைனா கோழி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு தம்பி அப்படின்னாங்க. நான் அதிகமாக அதை பொருட்படுத்தலை. சரி, நம்ம ரெண்டையுமே பண்ணுவோம், ஃபியூச்சரில் இது நல்லா பெட்டராக இருந்ததுன்னா நம்ம வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணுங்க. அப்புறம் 2022 கடைசியில் நம்ம எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, அதாவது வைஃப் சப்போர்ட் பண்ணாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம், ஜாப்ல இருந்து அதில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதோட உங்களுக்கு பிடிச்ச தொழிலில் பண்ணுங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஓகே, அவங்க பேக்கப்பும் எனக்கு ஒரு சப்போர்ட் வந்தது. இப்போ எப்பயுமே ஒரு வேலையில் இருந்தோம்னா அதை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கவே கூடாதுங்க. ஒரு வேலையில் இருக்கிறோம்னா அதில் வர சேலரி, அதில் வர வருமானத்தை எப்பயுமே நம்ம ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கணும். அந்த சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களோட புது பிஸ்னஸில் போடணும். அந்த புது பிஸ்னஸ் உங்களுக்கு லாஸ் ஆகலாம், இல்லை உங்களை கை கொடுத்து மேலே தூக்கிட்டு வரலாம். என்றைக்குமே அது எல்லாமே ஒரு அனுபவம் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் சரி, இல்லை வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சவனுக்கு அது ஒரு பாடமாகும், வெற்றி அடைஞ்சவனுக்கு அது ஒரு பாதையாகுங்க. செகண்ட் கொஸ்டின், பெருவிட ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் பெருவிட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது குறைஞ்ச அளவில் முதலீடு பண்ணுங்க. அதாவது ஒரு வேலையிலிருந்து ஒரு பணத்தை சேமித்து வச்சிருப்பீங்க. அதை எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இருக்குன்னு வைங்களேன். 50,000 என்றைக்குமே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5,000 10,000 அந்த முதலீடாக பண்ணுங்க. அப்படின்னா ஒரு 4 சிக்கு இல்லைன்னா ஒரு 5 சிக்கு வாங்கி வளர்த்த பாருங்க. அந்த சிக்கு வளர வளர உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அப்போ வளர வளர அதோட நோய் மேலாண்மை எப்படி இருக்குன்னு தெரியும், அது என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குதுன்னு தெரியும், அது எப்போ எக்லேயிங் ஸ்டேஜுக்கு வருது, எப்படி அடை உட்காருது, முட்டையை உடச்சு குடிக்குதா, இல்லை ப்ராப்பராக குஞ்சு பொறிக்குதுங்களா, அல்ல அதுலேருந்து வர குஞ்சுங்கள் ஏதாவது நோய் வாய்ப்படுதா, இல்லை நோய் வாய்ப்படாமல் நல்லா மேற்கொண்டு வருதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிடுவீங்க. மூணாவது பாயிண்ட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்க்கிறாங்க, ஒரு வேலையில் இருந்துட்டு ஏன்டா கோழி வளர்த்துற, இந்த மாதிரி இதில் ஏன் ஃபீல்டுக்கு வர அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை எதிர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்கள உங்களை நம்ப வைங்க. நீங்கள் அந்த தொழிலில் ஜெயிச்சு காமிக்கணுங்க. இப்போ ஒரு 10 கோழி குஞ்சு வாங்குறீங்க, அதை பேரண்டாக பண்ணுறீங்க, ஒரு 6 நல்லா வந்துருச்சு, அதுலேருந்து நீங்கள் லாபத்தை எடுத்து உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் தந்தீங்கன்னா மட்டும்தான் ஓகே, பையன் இதில் வளர்ந்துட்டு வரான், கட்டாயம் இதில் அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கொண்டு வரணும். இப்போ 10 பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலில் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் வாயில சொல்கிறதோட ஜெயிச்சு காமிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்குங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டு, நோய் மேலாண்மை. எங்களுக்கு வேக்சின் ஷெடியூல் தெரியலைங்கன்னா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் பெருவிட ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற பண்ணையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே இருக்கிற பண்ணை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற பண்ணை நீங்கள் ஏறி இறங்குனுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் சனி ஞாயிறு எப்பயாவது போயிட்டு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆர்கானிக்காக என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மெடிசன் என்ன கொடுக்கலாம், சிக்ஸு 0 டே அதாவது பொறிச்ச நாள்லேருந்து 15வது வாரம் வரைக்கும் என்ன மாதிரி மெடிசன் கொடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கோழிங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது அது உங்களுக்கு இழப்பீடு இல்லாமல் மேலே கொண்டு வரும். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒரு தொழிலை டக்குன்னு இது பண்ண முடியாதுங்க. இப்போ என்னையே நிறைய பேர் நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எவ்வளவோ பெரிய கேலி கிண்டல் செஞ்சுருக்காங்க. அந்த கேலி கிண்டலை நான் படிக்கட்டாக எடுத்துக்கிட்டேன். அந்த படிக்கட்டாக எடுத்துக்கிட்டதுனால தான் ஒவ்வொரு படிக்கட்டாக நான் என்னால் மேலே ஏறி வர முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் வசதி ஓரளவுக்காவது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஒன்றா தென்னந்தோப்பாக இருக்கலாம், இல்லை மாடியில் வளர்க்குறேன்னு சொன்னாங்க, அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு தோப்பு இருக்கணுங்க, இல்லைனா மொட்டை காடாக இருக்கணும். அதில் நீங்கள் ஷெட்டு போட்டு கூட நிழல் பண்ணிக்கலாம். ஏன்னா காற்று
மண் வளம் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கோழிங்களுக்கு வந்து நோய் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் பெருவிட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த மண் வளம் நல்லா தான் இருக்கும். எப்படிப்பட்ட மண்ணில் வேணாலும் வைக்கலாம். அப்போ 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் கோழிங்க நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த 3வது வருஷத்துக்கு மேலே பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டீனாக மண்ணை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கணுங்க. இப்போ ஒரு இடத்துல பாத்ரூம் போகுதுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிடுறீங்க, பட் ஆனால் அதோட பாக்டீரியா வந்து அந்த மண்ணிலே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இன்னொரு கோழி அதை வந்து மிதிக்கும், அடுத்தடுத்த கோழி வரும். அது வந்து மழை காலத்தில் வந்து அதுவே தண்ணியில் கலக்கும், தண்ணி குடிக்குங்க, சுவாசத்தில் போய் பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ணோம், ஒன்றா புது மண் போடணும், இல்லைனா தென்னந்தோப்பில் போடணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த மண்ணை வந்து திருப்பி போடணும். சரி, என்னால் வந்து மண்ணை திருப்பி போட முடியாது, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை கூட்டிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பயோனாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மெடிசனாலும் சரி ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. அதுவே போதுமானது, ஓரளவுக்கு இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா மண்ணுக்கு மேலே மண் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மண்ணை திருப்பி போடுங்க. திருப்பி போட முடியாத பட்சத்துக்கு செம்மண், களிமண், நுரம்பு அந்த மாதிரி மண்ணை கொட்டி விட்டீங்கனாலே போதும். ஓரளவுக்கு பெருவிட கோழிங்களை வந்து நீங்கள் வந்து நோய் இல்லாமல் கொண்டு வந்துடலாம். 2021 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2026 வரைக்கும் அனுபவிச்ச கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குங்க. அதை வந்து வெளிப்படையாக நம்மளால சொல்ல முடியாது. என்னன்னா ஃபேமிலி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை வெளியே இருந்தும் நம்மளுக்கு ப்ரெஷர் வரும். ஏன் இதை பண்ணுற, வேலைக்கு போங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் எதுவுமே நான் கண்டுக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 500 சிக்ஸ் தான் உற்பத்தி பண்ணி கொடுத்துருந்தேன். ஆல் ஓவர் இந்தியாவே பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வாங்கினவங்க அதுக்கு அடுத்ததான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ இந்த தலைவர் அண்ணனது, தம்பி அண்ணனது, மயிலமுடி பிரகாஷ் அண்ணனது, ஸ்டாண்டு சிவா அண்ணனது, கரூர் மகேஷ் அண்ணது, என்னோட பீமன் செட்டு, இந்த 6 லைனேஜும் எடுத்து உருவாக்க சொன்னதே கஸ்டமர் தான். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஆனால் இப்போ 500 சிக்கு நல்லா இருக்கு, இதுக்கு அடுத்தது உங்ககிட்ட என்ன இருக்கு, இதோட பெரிய அளவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால தான் இப்போ நான் எல்லா இடத்துக்குமே போய் அவங்ககிட்ட பேசி நல்ல லைனேஜாக கலெக்ட் பண்ணி இப்போ வந்து பெரிய அளவில் வந்து சிக்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறேன். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஒரு 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு. அடுத்ததாக 2026 ஜூலைக்குள்ளார நம்ம வந்து இது ஃபுல்லாக இப்போ ஃபென்சிங் போட்டு 10 பார்ட்டிஷன் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லாமே காய்கறி செடிங்க எல்லாமே வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். இதில் என்னென்ன காய்கறி வைக்கலாம், என்னென்ன நிழல் தர மாதிரி செடிங்க வைக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிழலுக்கு செடி வைக்கிறேங்க. என்னோட ஃபார்மில் என்ன மாதிரி வேக்சின் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சிக்ஸுங்களுக்கு வந்து பொறிச்ச நாள், அதாவது தண்ணி தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடியே 0 டேயில் வந்து மேரக்ஸுங்கிற வேக்சின் வந்து தலையில் போடணுங்க. அடுத்ததாக 7வது நாள் வந்து F1 ஐ ட்ராப்ஸு ஒரே கண்ணில் ஒரு சொட்டு மட்டும் விடுங்க. 14வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா IBD, 21வது நாள் பார்த்தீங்கன்னா லசோட்டா, எல்லாமே ஒரு கண்ணில் ஒரு சொட்டு மட்டும் விடுங்க. ஹெவி டோஸ் போயிட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 45வது நாள் பார்த்துட்டிங்கன்னா ரக்கப்பட்டையில் போடுற ஃபவுல் ஃபாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நோய்ங்க வந்து வராமல் இருக்குது. ஃபவுல் ஃபாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 kg இல்லைன்னா ஒரு 650 கிராம் வந்ததுக்கப்புறம் R2B இன்ஜெக்ஷன் போடுங்க. ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு R2B இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன்னா, நீங்கள் போடுற இன்ஜெக்ஷன் வந்து கோழிங்க வந்து தாங்கிக்கணும், அதுங்களுக்கு வந்து சத வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். அதனால் அடுத்தது வந்து ஒரு 650 கிராம் இல்லைன்னா ஒரு 900 கிராம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணிடுங்க. அதாவது அல்பூமர் 0.5 ml காலையில் நேரத்தில் கொடுக்கணும். காலையில் வேலையில் கொடுத்தீங்கன்னா தான் எம்டி ஸ்டொமக்கில் அந்த புழு வந்து வெளியே வரும். கொடுத்ததுக்கப்புறம் லிவர் டானிக் வைம்ரால் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து வைங்க. அப்படிலாம் வாழை மட்டை, தென்னை, தேங்காய் அந்த மாதிரி வெட்டி வச்சிங்கன்னா குடல் புண்ணாகிறது வந்து அது தடுக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக்சின் ஷெடியூல் வந்து சிக்ஸுங்களுக்கு. பேரண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர்லி ஒன்று, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் வந்து பண்ணி விட்டுருங்க. அடுத்தது R2B இன்ஜெக்ஷன் வந்து 60 நாளைக்கு ஒன்று இல்லைனா 90 நாளைக்கு ஒரு தடவை வந்து R2B இன்ஜெக்ஷன் போட்டுவிட்ருங்க. அடுத்ததாக லசோட்டாவுமே பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கு ஒரு தடவை இல்லை 60 நாளுக்கு ஒரு தடவை உங்களோட ஃபார்மில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த சிக்ஸுங்களை வந்து இழப்பீடு வராது. ஏன்னா நீங்கள் பேரண்ட் பிளட் லைனை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுலேருந்து வரக்கூடிய ஜீன்ஸில் வர சிக்ஸுங்க எல்லாமே தெளிவாக வரும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, வெயிட்லேயும் சரி, அந்த ரக்கத்தொங்கல் நோய், சிக்ஸு ஊக்கமாக இல்லாமல் ரொம்ப பொருசாக இருக்கிறது, அந்த கம்ப்ளைண்ட் வந்து எதுக்குமே வராமல் இருக்குதா. ப்ரீடிங் சேவல் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2லேருந்து 3 ஃபீமேல் தான் நான் போடுவேன். நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு 4-5 ஃபீமேல் போடும்போது என்ன பண்ணால் ஒரு சேவல் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு ஃபீமேல் 2லேருந்து 3 தடவை மிதிக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், 5 ஃபீமேல் போட்டிங்கன்னா அது எத்தனை தடவை மிதிக்கும், எவ்வளோ செம்மன் கவுண்ட் அதுக்கு போகும், அது சேவல் வந்து நொடிஞ்சிரும்.
வீக் ஆயிரும். அதுக்கு வந்து அடுத்த எனர்ஜியே இருக்காது அடுத்த லாஸ்ட்டாக ஒரு ஃபீமேல் மிதிக்கும் போது. அப்போ 2லேருந்து 3 பொட்டைங்களை போட்டிங்கன்னா தெளிவாக அணையும், கரெக்டாக செமனும் உள்ளார போகும். உங்களுக்கு வந்து ஹேச்சிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். இப்போ 10 முட்டை இருக்குதுன்னா கண்டிப்பாக 8லேருந்து 9 முட்டையில் வந்து குஞ்சும் விழுந்துரும். 8 குஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த நொடிஞ்சு போய் வராது, ரத்த தொங்கல் நோய் இல்லாமல் இருக்கும். 1 கிலோ 2 கிலோ சைஸ் வரும்போது நோய் தொற்று இல்லாமல் ஆக்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சேவல் இன்னைக்கு ப்ரீடிங் போட்டு முடிச்சிட்டிங்க, அடுத்ததான் எவ்வளோ நாள் ரெஸ்ட் போடலாம்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம். நான் வந்து 45 நாள் போடுவேன். அந்த 45 நாள் வரைக்கும் என்ன மாதிரி ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னா, கம்பு ரெகுலராக கம்பு கொடுத்துருங்க, ஒரு வேளை மட்டும் கொடுங்க. அடுத்ததான் மக்காசோளம், கோதுமை, அப்படின்னா பாதாம், பிஸ்தா, பெரிய பட்டா கொடுங்க. அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு இல்லைன்னா கருப்பு சுண்டல் இருக்குதுங்களா, இதெல்லாம் முளைக்கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். செம்மன் கவுண்ட் வந்து நல்ல வீரியமாக இருக்குங்க. அடுத்தது தண்ணி வந்து சுத்தமாக வைங்க. தண்ணியில் வந்து லிவர் டானிக்கு, பைம்ரால் இல்லைன்னா கால்சியம் டானிக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கிற சேவல்களுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக சொல்ல மாதிரினா முட்டை வைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை முட்டை கொடுங்க. வெள்ளைக்கருவு மட்டும், அந்த மஞ்சக்கருவு இல்லாமல் வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உடம்பு பிடிக்கும். அடுத்ததாக ப்ரீடிங் போடும்போது சேவல் வந்து பயங்கர ஆக்டிவ்னஸாக இருக்குங்க. இதுதான் என்னோட ஃபார்மில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஓப்பனாக எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது விட்டு போயிருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கட்டாயம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.